Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today video ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க சரிங்களா. தென் என்னோட சேனலுக்கு வந்து பிகினர்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு யூஸ் ஆகலாம், ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சரி, நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ சரிங்களா. நம்மளால ஆட்சன்ஸ்லேருந்து ஃபார் டேவுக்கு $5 ஃபார் டேவுக்கு $1000 சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். மாதத்துக்கு $10,000 சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் கேரண்டி கண்டிப்பாக முடியும். எல்லாத்துக்கும் பதில் வந்து முடியாதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக முடியும் சரிங்களா. தென் அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், நம்ம அதுக்கு வேர்ட்பிரஸ்ல ஒர்க் பண்ணணுமா இல்லை பிளாகரில் ஒர்க் பண்ணணுமா, தென் இதுக்கு நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். தென் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நான் எது போல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போகலாம். தென் ஒரு சிலர் வந்து இது வந்து ஃபேக்கான ரிப்போர்ட் எடிட் பண்ணி ஒரு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சொல்லலாம் சரிங்களா. கிட்டத்தட்ட என் சேனலில் 800+ மேற்பட்ட வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ என் சேனலில் ஃபஸ்ட்டு நான் ஆட்சன்ஸ் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் mrfood.comல இருந்து. ஸோ அதில் போய் செக் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளோ ரெவன்யூ எடுத்திருக்கோம், எப்படி ரிப்போர்ட் கொடுத்துருக்கோன்றது போய்ட்டு பழைய வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். இடையில நான் இது போல் வீடியோஸ்லாம் கொடுத்துட்டு வரேன் ஆட்சன்ஸ் பற்றி, எப்படி நான் கொடுக்குற ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்த்தா தான் இன்றைக்கி நான் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா. சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்க, கிட்டத்தட்ட $1300 கேனா 1000 சரிங்களா. $1300 ஃபார் டேவுக்கு ஆட்சன்ஸ்ல இருந்து நமக்கு ரெவன்யூ கிடைச்சிருக்கு சரிங்களா. எஸ்டே நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா $1310 வந்து நேற்றுக்கு வந்து எஸ்டே வந்து, அதாவது எஸ்டே நேற்றுக்கு வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. லாஸ்ட் 7 டேஸ்ல $7140 வந்து லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்ல டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா $9440 வந்து திஸ் மந்த்ல டோட்டலா வந்து இருக்கு சரிங்களா. தென் பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $15,753.77 வந்து இருக்கு. தென் லாஸ்ட் பேமெண்ட் $3700.52 வந்து வித்ட்ரால் செஞ்சிருக்கும் சரிங்களா. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு டவுட் கேட்கலாம், என்ன ப்ரோ ஒரே அடியா இவ்வளோ டாலர் கண்டிப்பா ஆட்சன்ஸ்ல இருந்து சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நண்பா கண்டிப்பா முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரி பேஸ்ட் பண்ண டொமைன், யூஎஸ் டொமைன்ல ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்குங்க, கண்ட்ரி பேஸ்ட் பண்ண டொமைன். வரக்கூடிய யூசர்ஸ் ஆடியன்ஸ் எல்லாமே யூஎஸ்ல தான் உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க ஒன்று. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாளாக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஆக்சுவலி ரெகுலரா என் சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், இந்தியாவை டார்கெட் பண்ணி நம்ம என்னதான் ஆர்டிகல் போட்டாலும் ரெவன்யூன்றது ஒன்று இருக்காது. ஆனா அதுவே யூஎஸ், யூகே, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, தென் ஜப்பான், அதுபோல அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்ம ஆர்டிகல் மேக் பண்ணும்போது ரெவன்யூன்றது ரொம்ப நல்லாவே இருக்கும்ன்றது என்னோட சேனல் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விதத்துல நீங்க பாக்குற இந்த ரிப்போர்ட் வந்து 100% ஒரிஜினல் ரிப்போர்ட் தான், இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தென் நீங்க ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம இதுக்கோட கண்டினியூட்டி வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் வந்து ஃபார் டேவுக்கு $15,000 மாதிரி டைட்டில் நான் மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ எப்படி ப்ரோ உங்களால மட்டும் இவ்வளோ டாலர் ஃபார் டேவுக்கு வருது, பேக் எண்ட்ல எது போல ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிம்பிள், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே அதாவது யூஎஸ் ஓகேங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டார்கெட் பண்ண ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ். இதுக்கு ஏன்னா சிபிசி வந்து ஃபுல்லாகவே மினிமம் $150 தான், அதிகபட்சம் $300, $350, ஏன் $700 கூட ஒரு சில கீவேர்ட்ஸ்க்குலாம் இருக்கு சரிங்களா. யூஎஸ் பேஸ் பண்ணி ஆர்டிகல் போடுங்க. ஸ்டெப் 2 வந்து நம்ம வெப்சைட்டுக்கு மினிமமா 1 லட்சம் பேக் லிங்க் இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பேக்லிங்ஸ் நீங்க ஆர்டிகிளை ரேங்க் பண்றதுக்காக எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ஆர்கானிக்கா டிராஃபிக் வரும் சரிங்களா. தென் பேக்லிங்க் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து ரெஃபரல் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா ரெஃபரலுக்கு தான் நம்ம பேக்லிங்ஸே கொடுக்குறோம். ஸோ அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆடு கிளிக்ன்றதே ஒன்று நடக்கும் அந்த இடத்த சரிங்களா. ஸோ பேக்லிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கூகுளுக்கு ட்ரஸ்டபுளாக காட்டுறதுக்கு உங்கள் டொமைனுக்கான டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்ஸ் எடுத்து தென் டொமைன் ரேட்டிங்குமே கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கணும் போது கூகுளுக்கு ட்ரஸ்டபுளாக தெரியும் சரிங்களா. இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து சம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ரெவன்யூ எடுக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க, கேம்பெயின் போடுவீங்க, அதுமாரி மோதன் ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் ரெவன்யூ எடுக்கணும் போது தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டென்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ்லேருந்து ஒரு யூசர்ஸ் வராங்க அப்படின்னா அதுக்கான ஆர்டிக்கல் உங்கள் வெப்சைட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா. இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு யூசர்ஸ் வராரு அப்படின்னா அதுக்கான ஆர்டிகல்ஸ் அங்கே இருக்கணும் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நம்ம தமிழ் ஆர்டிகல் போடுறோம், தமிழ் ஆர்டிகல் போட்டுட்டு அது எப்படி யூஎஸ்ல ரேங்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு கொஸ்டின் இருக்கா இல்லையா. தென் சரி, தெரிஞ்சோ தெரியாமே யூஎஸ்ல அந்த ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகுது அப்படின்னா
அப்போ அமெரிக்கன்ஸ்க்கு வந்து தமிழ் புரியுமா? அவங்க டிரான்ஸ்லேஷனே யூஸ் பண்ணி பார்த்தாலுமே தமிழ் புரியாது இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் ஆர்டிகல்ஸ் வந்து மேக் பண்ணி போடுங்க. ப்ரோ எனக்கு தமிழ்லாம் சுட்டு போட்டாலும் வராதுன்னா பிரச்சனை இல்லை, கிடையாது நண்பா. நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 3 month எஃபெக்ட் போட்டாலே போதுமானது. அதாவது ஆர்டிகல் ரைட் பண்ணதுக்கோ சரி, மற்ற எல்லாமே சரி, நீங்கள் எஃபெக்ட் போட்டால் தான் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். சரியா? சரி, இப்போ டாபிக் வந்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் $1300 வந்திருக்குல்ல. இப்போ இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல இந்த பாக்ஸ் எல்லாம், அது எப்படி பேக் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதுன்றது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ திஸ் மந்த்ல எவ்வளவு இருக்கு? $9440 வந்து இருக்கு. சரியா? இப்போ இந்த $9440 வந்து இது ஓவராலா எத்தனை நாள் காட்டுதுன்னா, இப்போ 1ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு ரேஞ்சுக்கு 13 நாள் ஆகுதுன்னா, அந்த 13 நாள் இவ்வளவு ரவணை மொத்தத்தையும் சேர்த்து தான் காட்டும். ஓகேவா? இப்போ ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல $1300 வந்திருக்குல்ல, அதுவுமே இந்த திஸ் மந்த்ல இந்த $9440 இருக்குல்ல, அது கூட ஆட் ஆகி தான் காமிச்சிட்டு இருக்குது. அதாவது பிளஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கலாம், அப்போ ப்ரோ இப்போ இந்த மாசம் மொத்தம் வர்றது எல்லாமே மறுபடியும் எப்போ ப்ரோ இந்த பேலன்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு, கரெக்டா 1ஆம் தேதி நைட்டு 12 மணி 12:05 ஆன உடனே திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய செக்ஷன் எல்லாமே அமௌண்ட்ல அந்த இடத்த $10,000 இருந்தாலும் சரி, இல்ல $20,000 வந்தாலும் சரி, அந்த இடத்த எல்லாமே 00 ஆயிட்டு பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் பாருங்க எவ்வளவு இருக்கு? $15,753.77 இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்க போகும் அப்படின்னா, கரெக்டா இந்த மந்த் 21ஆம் தேதி, ஓகேங்களா, கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணி விட்டுருவாங்க. 21ஆம் தேதி அனுப்புறாங்க அப்படின்னா அதுல இருந்து 5 days மேக்ஸிமம் உங்களுடைய பிரான்ச்சை பொறுத்து 3 days கூட ஒரு சிலருக்கு வந்து கிரெடிட் ஆயிடுது. சரிங்களா? 5 daysல, அதாவது 25ஆம் தேதி நமக்கு இந்தியன் கரன்சியா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும். ஓகேங்களா? சரி, இப்போ டுடே டாலர் எல்லாமே திஸ் மந்த்ல எல்லாமே $9440 இருக்குல்ல, அது கூட ஆட் ஆகி தான் காட்டுறேன்னு சொல்லிட்டேன். அப்போ எஸ்டர்டேவோ லாஸ்ட் 7 days அமௌண்ட்லாம் சேர்த்து காட்டதா வரும்னு கேட்டீங்கன்னா நண்பா, எப்பவுமே டுடே டாலர் வந்து நைட்டு 12 மணிக்கு மேல ஆன உடனே 12:05 12:10 பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே எஸ்டேக்கு போயிடும். அப்போ எஸ்டேல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் எங்க போகும் அப்படின்னா, லாஸ்ட் 7 days இருக்குல்ல, இந்த $7140 இருக்குல்ல, அது கூட போய் ஆட் ஆயிடும். அப்போ என்ன ப்ரோ சொல்றீங்க, இந்த $1310 வந்து இந்த $7140 கூட பிளஸ் பண்ணி காட்டுமா? $8000 $8700 800 அந்த மாதிரி காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி காட்டாது. ஏன்னா இது லாஸ்ட் 7 daysக்கு ரிப்போர்ட் இல்லையா, இது வந்து அதிகமாகவும் காட்டும், அதான் கம்மியாகவும் காட்டும். எப்பவுமே எஸ்டர்டே லாஸ்ட் 7 daysல கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? தென் இந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் என்னதான் தெளிவா நீங்க இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க, யூஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க 95% மேல. அதனாலதான் போய் சேனல் எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றதுக்கான மெயின் ரீசன். அது இல்லாம இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீ ஒர்க் பண்ணா ரெவன்யூ வரும்ன்றதுக்கான ப்ரூஃப் இதுதான். இதை தவிர வேற வழியே இல்லை. நீங்க யூஎஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் ஆர்டிக்கல் ஒர்க் பண்ணி ஆகணும். நான் சொல்லதான் முடியும் நண்பா, அதுக்குன்னு நம்ம ப்ரூஃபும் காட்டுறோம். அதை தாண்டி நான் ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு தமிழ் தான் வரும் அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ மேலே இருக்கிற ப்ளூ கலர் செக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த டுடே டாலர் $1300 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். கீழே பாருங்க பேஜ் வியூஸ், கிட்டத்தட்ட என்னோட வெப்சைட்டுக்கு 1480 பேர் ஃபார் டேக்கு வந்திருக்காங்க. அவரேஜா இப்போ கேனா 1000, எல்னா லட்சத்தில் வரும், எம்னா மில்லியன்ல போகும். சரியா? சரி, இப்போ 1440 பேரு, சாரி 1480 பேரு நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததால இந்த $1300 வந்திருக்கா டுடே செக்ஷன் இருக்குல்ல, அவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ பேர் ஒன்றா வரலாம், அதாவது ஒரு நாளைக்கு 1000 பேர் வரலாம், 5000 பேர் வரலாம், ஏன் 1,00,000 பேர் கூட வரட்டும். ஓகேங்களா? எவ்வளோ பேர் வர்றாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் எவ்வளோ பேர் நமக்கு வெப்சைட்ல வர ஆட் வந்து கிளிக் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இந்த ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ப்ரோ அப்போ என்னதான் சொல்ல வரீங்க, நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, அதில் எத்தனை பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்றது அதுதான் முக்கியமான. ஆமா நண்பா, ஒன்று நமக்கு வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் வரலாம், 5000 பேர் வரலாம், அவங்க எல்லாமே வரக்கூடுங்க. 95% எந்த ஒரு சோசியல் மீடியாவிலேருந்து வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி வராங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெவன்யூ வரும். அதேமாதிரி ஆர்கானிக்காக கீவேர்ட்ஸ்லேருந்து ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ், இப்போ கார் இன்சூரன்ஸில் உங்கள் வெப்சைட் ரேங்க் ஆகிருக்கு அப்படின்னா அதுலேருந்து தான் உள்ளே வரணும். அதை விட்டுட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் லிங்க் போட்டிருக்கேன், டெலகிராமு, பிரிண்ட்ரெஸ்ட்டு, அது போக மோர் தென் சோசியல் மீடியா எவ்வளோ இருக்குது உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. ஸோ அது போல் சோசியல் மீடியாவிலேருந்து வரது எல்லாமே இந்த அளவுக்கு ரெவன்யூ கிடைக்குமானா அது கிடைக்காது. ஏன்னா அது வந்து எல்லாமே டைரக்ட் கிளிக்கில் வரும். ஓகேங்களா? ஆர்கானிக்காக வர யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த அளவுக்கு ரெவன்யூ இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி,
இப்போ 1480 பேர் வந்ததால இந்த ரெவன்யூ வந்திருக்கான்னு பார்த்தாச்சுன்னா இல்லை. கீழே பாருங்க கிளிக்ஸ்னு போட்டு எவ்வளோன்னு இருக்கு 164 கிளிக்ஸ். சரிங்களா, கிட்டத்தட்ட என்னோட வெப்சைட்டுக்கு 1480 பேர்ல 164 பேர் வெப்சைட்ல வந்திருக்க அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அப்போ 164 பேர் ஆட் கிளிக் பண்ணதாலே கிட்டத்தட்ட $1300 கிடைச்சிருக்கான்னு கேட்டால் ஆமா நண்பா. ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டு ஃபேக்குன்னு நீங்கள் சொன்னால் கூட எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம சேனலில் போயிட்டு மறுபடியும் சொல்கிறது என்னன்னா, போயிட்டு நான் போட்டுக்கிற எல்லா வீடியோஸும் செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு பழைய வீடியோ இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை 1 வருஷத்துக்கு பழைய வீடியோ இருந்தால் கூட பரவாயில்ல, போயிட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்போ தான் புரியும் யூஎஸ்லேருந்து 2 கிளிக்கு எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னு, ஆவரேஜாக 1 கிளிக்கு எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னு நீங்கள் அப்போ பார்த்தாலே இன்னைக்கு ரேஞ்சுக்கு இப்போ 100 கிளிக்கு வந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ டாலர்ஸ் கிடைச்சிருக்குன்னு தெரியும். ஆவரேஜாக யூஎஸ்லேருந்து 4 கிளிக்கு 5 கிளிக்கு வந்தாலே நமக்கு $100 $150 வந்திருக்கும். சரிங்களா, ஸோ அந்த விதத்தில் 164 ஆட் கிளிக் நடந்திருக்கும் போது இந்த $1300 ரொம்பவே கம்மி தான், என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி தான். சரிங்களா, சரி. இப்போ ஆட் கிளிக் நம்ம வெப்சைட்டுக்கு 1480 பேர் வந்திருக்காங்க, அதில் 164 பேர் ஆட் கிளிக் பண்ணதால $1300 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. சரியா, சரி. அது போக ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயம், இப்போ ஒரு கிளிக்கு எவ்வளோ டாலர் கிடைச்சிருக்கு, தென் இது எதனால பேக் எண்டில் இவ்வளோ ரெவன்யூ கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்க PageReview and CBC. ஓகேவா, இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் நண்பா. கிட்டத்தட்ட இந்த PageReview அதாவது என்னோட வெப்சைட்டுக்கு ஒரு யூசர் வராரு, அவர் வேணும்னே ஏதோ ஒரு ஆர்டிகளுக்கு சர்ச் பண்ணி உள்ள வந்திருக்காரு. அந்த ஆர்டிக்கல்ல மேலே எந்த ஆட் வேணா ஷோ பண்ணலாம். இப்போ நான் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி போறேன்னா இன்சூரன்ஸ் ஆட் வந்து காட்டலாம், இல்லை ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் வேற கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்டான ஆட் ஷோ பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில இருந்து பார்க்கறதுக்கு ஒரு விதமான ஆட் காட்டும். ஓகேவா, அதுவே நீங்க ஓப்பனா சொல்ற VPN போட்டு வேற அதர் கண்ட்ரில இருந்து உள்ள என்ட்ரி ஆகி பாருங்க, USA ஆஸ்திரேலியாவா, அப்போ நீங்க போட்டிருக்கிற அதே ஆர்டிகளுக்கு இன்டர்நேஷனல் ஆட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ நீங்க இன்சூரன்ஸ் லாயர் பேஸ் பண்ணி போட்டிருக்கிற ஆடுக்கு வந்து அதே VPN யூஸ் பண்ணி கூட உள்ள வந்து செக் பண்ணி பாருங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் பேஸ் பண்ண ஆட் தான் அங்க வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ அது போல ஆட் வந்து அவர் வேணும்னே கிளிக் பண்ணாலும் சரி, அல்லது தெரிஞ்சோ தெரியாம கிளிக் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி இன்சூரன்ஸ் பேஸ் பண்ண எல்லா ஆட்ஸ்க்குமே CBC வந்து ரொம்ப ஹைல தான் இருக்கும். அது போல இப்போ PageReview பாருங்க கிட்டத்தட்ட $872.44, அதாவது ஒரு ஆடு கிளிக் நடந்தா $872.44 வந்து கிடைக்கணும். இந்த PageReview இருக்குல்ல அந்த அளவுக்கு கிடைக்கணும். ஆனா நமக்கு அவ்வளவு கிடைக்குதா, கிடைக்கல. கீழே பாருங்க CBC எவ்வளவு இருக்கு, ஒரு ஆடு கிளிக் நடந்தா $7.85 தான் வந்து கிடைக்குது. அப்பனா புரிய என்ன சொல்ல வரீங்க, அப்போ மொத்தமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 164 கிளிக் தான் நடந்திருக்கு. அப்பனா ஒரு கிளிக்கு $7.85 விதத்தில் தான் கிடைச்சிருக்கானா? ஆமா நண்பா. இது வந்து AdSense உடைய ஓவரால் ரிப்போர்ட், ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே சேர்த்து இது ஓவராலா தான் இந்த $7.85 நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இதுவே கண்ட்ரிக்குன்னு தனியா பார்த்தோம்னா அதிகமா காட்டும். இப்போ யூஎஸ்ல ஒரு கிளிக் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கிளிக்கு $10 கூட கிடைச்சிருக்கலாம். அப்போ 100 கிளிக்கு ஆவரேஜா $100 அந்த மாதிரி, அதை சரி $1000 அந்த மாதிரி கணக்கு வருதா, புரியுதுங்களா? அப்போ 10 கிளிக்கு, ஒரு கிளிக்கு $10னா 10 கிளிக்கு $100, அப்போ 100 கிளிக்கு $1000 கான்செப்ட் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கிளிக்கு இந்த $7ன்றது $7.85 ஆவரேஜா மோர் தென் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு $1 கிடைச்சிருக்குமான்றதே CBC என்னுடைய கான்செப்ட் பிரகாரம் இருக்குமான்றது தெரியல. போர் தென் உங்களுக்கு எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 0.03 அதிகபட்சம் 0.054 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதாவது ஒரு டாலருக்கும் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, அப்போ நான் என்ன ப்ரோ பண்ணட்டும், எனக்கு CBC ஏற மாட்டேங்குது, PageReview ஏற மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும்னா ஒன்றும் கிடையாது, US பேஸ் பண்ணி ஆர்டிகல் போடுங்க, இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகல் போடுங்க, ரெவன்யூ கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்க முடியும். சரியா, சரி. இந்த PageReview CBC எதை பொறுத்து வருதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதாவது எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணி போறோமோ அதில் பர்டிகுலராக எந்த யூசர்ஸ் எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து உள்ள வந்து ஆட் கிளிக் பண்றாங்களோ அதை பொறுத்து ஓவராலா காட்டும். கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பேஜஸ். நமக்கு வரக்கூடிய யூசர்ஸ் ஆட் கிளிக், PageReview, CBC, இம்ப்ரெஷன், பேஜ் ஸ்டார் எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இது லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல பார்த்தா தான் நமக்கு இது தெரியும் ஓவராலா நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா? சரி, இப்போ CBC வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது $872.44 வந்து ஒரு ஆடு கிளிக் நடந்தா கிடைக்க வேண்டிய இடத்த இப்போதைக்கு இந்த டைமுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா, ஒரு கிளிக்கு CBC எவ்வளவு இருக்கு, $7.85 தான் இருக்கு. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக்கு $7.85 விதத்துல நமக்கு கிடைக்குது. சரியா, சரி. அதே போல இம்ப்ரெஷன் வந்து பாருங்க 2210 இம்ப்ரெஷன் வந்து இருக்கு. இப்போ பேஜ் வியூஸ் பாருங்க 1400. ஐயோ, ஆக்சுவலி என்னால பேச முடியல, சாரி.
பேஜ் வியூஸ் பாருங்க 1480 வியூஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இம்ப்ரெஷன் வெறும் 2210 இம்ப்ரெஷன். கேனா 1000 நான் சொல்லிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. 1000 பேர் குவாலிட்டியா இப்படி ரொம்பவே குவாலிட்டியா நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா 1000 பேஜ் வியூஸ்க்கு 5000 இம்ப்ரெஷனுக்கு மேல தாண்டணும். சரிங்களா? இங்க வந்திருக்கிறது வெறும் 2210 இம்ப்ரெஷன். ஸோ இதுல இருந்தே நீங்க நோட் பண்ணிக்கலாம். வந்திருக்கிற யூசர்ஸ் வந்து ரொம்ப நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ள இல்ல. புரியுதுங்களா? இந்த இடத்த நான் சொல்றது ஒரு சிலருக்கு புரியும். ஏன்னா இந்த இடத்த ஓப்பனா நல்லா சொல்லிட முடியாது. ஓகேவா? ஸோ வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லைன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் ப்ரோ இப்படி சொல்றீங்க அப்படின்னா நண்பா, நீங்க போய் நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, போய் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. 1000 பேருக்கு எவ்வளவு இம்ப்ரெஷன் வந்திருக்குன்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். சரியா? அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்ல சொல்லணும் அப்படின்னா 1000 பேர் உங்க வெப்சைட்டுக்கு வராங்க, குவாலிட்டியா வராங்க அப்படின்னா 6000 இம்ப்ரெஷன் மினிமம் ஆச்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் இருக்குனாவே உங்களுக்கு வந்து உங்க வெப்சைட் வந்து எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகாது. பேக் அண்டில் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுறது, ஆட் லிமிட் விழுறது, மோர் தேன் சம் இஷ்யூஸ் பாலிசி சொல்யூஷன் ஆகுறது, அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஆனா இப்போ பேஜஸ்க்கு தகுந்த மாதிரி ஆவரேஜா அதுக்கு 20% கூட ஈக்குவல் இல்லாம வெறும் 2210 இம்ப்ரெஷன் தான் இருக்கும் போது வெப்சைட்டுக்குள்ள வராங்க, ஆன்வே வெளியே போயிடுறாங்க, வராங்க வெளியே போயிடுறாங்க, வராங்க வெளியே போயிடுறாங்க அப்படின்னும் போது ஸோ அந்த அளவுக்கு யூசர்ஸ் வந்து குவாலிட்டியா இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே போல உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கும் நிறைய பேருக்கு, ப்ரோ இம்ப்ரெஷனுக்கு வந்து காசு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு நண்பா, இம்ப்ரெஷனுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க. சரியா? அப்போ என்ன ப்ரோ சொல்றீங்க? இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு அப்டேட் வந்தது, கூகுள் இருந்து இம்ப்ரெஷனுக்கு நாங்கள் காசு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, மெயிலாம் வந்தது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நான் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, தென் இம்ப்ரெஷனுக்கு காசு வந்தால் வருதுன்னு சொல்ல போறேன், வரலன்னா வரலன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? அது இல்லாமல் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் தான் ரெவன்யூ அதிகமாக வரும். நல்லா இதை மட்டும் மேலே வச்சுக்கோங்க. இதை தாண்டி 3 பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஒன்று AdMob. நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அது வீடியோ எடிட்டராக இருக்கலாம், மோர் தென் எந்த அப்ளிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் இது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும்னா விளம்பரம் வந்து இல்லையா, அதுதான் AdMob. அதுவுமே ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணது தான். சரிங்களா? அதுக்கு வந்து ECPM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஆடு கிளிக் நடந்தாலும் ரெவன்யூ கிடைக்கும். அதே போல இம்ப்ரெஷனுக்குமே அந்த வீடியோ ஆட்ஸ்லாம் பிளே ஆகும் பார்த்தீங்களா, அது போல ஆட்ஸ் வீடியோ ஆட்ஸ்லாம் பார்க்கணும் போது அதுக்குமே இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ 1000 இம்ப்ரெஷனுக்கு இந்தியா வந்து வராங்கன்னா 100 ரூபா தரம்பா. அதுவே 1000 இம்ப்ரெஷன் உங்களுக்கு அமெரிக்கா வந்து வருதுன்னா உங்களுக்கு 8000 10,000 வரைக்கும் தரம்பா அப்படின்ற மாதிரி ECPM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அது AdMob. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா AdSense. இப்போ நீங்க பாக்குற இந்த ரிப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் AdSense உடைய ரிப்போர்ட். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா Ad Manager. ஓகேங்களா? அது AdX சொல்லலாம், இல்ல Ad Manager சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். Ad Manager இதுக்குமே ECPM கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஃபைனலி AdSense 360. இதுக்கெல்லாம் ஆக்சுவலி AdMob AdSenseக்குலாம் வந்து 1000 பேர் 5000 பேர் இருந்தாலே அதிகம். ஆனா அந்த Ad Manager AdSense 360க்குலாம் ஃபார் மந்த்துக்கு உங்களுக்கு மினிமமா 1,00,000 பேர் உங்க வெப்சைட்டுக்கு வந்து என்ட்ரி ஆகணும். அப்பதான் உங்களால அந்த ரெவன்யூன்றது நல்லா பார்க்க முடியும். ஏன் ப்ரோ ஆட்சன்ஸ்ல நீங்க அந்த அளவுக்கு அந்த போல ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நண்பா, நான் தான் சொல்லிட்டேன்ல 1,00,000 பேர் வேணும்னு சொல்லிட்டு. 1,00,000 அது ஏன்னா வந்து ECPM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. 1,00,000 பேர் வராங்கன்னா தான் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். ஆட்சன்ஸ் அளவுக்குலாம் அங்கே எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. 1000 இம்ப்ரெஷன் வேணும். இம்ப்ரெஷன் அந்த அப்போ ஆவரேஜா இப்போ 1000க்கு 6000 இம்ப்ரெஷன், அதாவது 5000 கூட வச்சுக்கோங்க. 1000 பேர் வராங்கன்னா 5000 இம்ப்ரெஷனுக்கு அப்போ 1,00,000 பேருக்கு கணக்கு பண்ணுங்க எவ்வளவு இம்ப்ரெஷன் வரும்னு. புரியுதுங்களா? இம்ப்ரெஷன் அங்கே இருந்தால் தான் ரெவன்யூ. ஆனால் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே தேவையில்ல. அதாவது நம்ம விசிட்டுக்கு வர்றது 10 பேர் இருந்தாலும் குவாலிட்டியா வராங்க, அவரோட ஒரே கிளிக் நடந்தா கூட உங்களுக்கு $500 $700 கிடைச்சிடும். ஓப்பனா சொல்றேன் நண்பா, எனக்கு கனடாவில் இருந்து ஒரே கிளிக்கு $700 கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் ஆட்சன்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒர்க் பண்றதுக்குன்னு ரீசன். புரியுதா? சரி. தென் இப்போ பேஜ் சிடிஆர் பாருங்க எவ்வளவு இருக்கு, 11.11% இருக்கு. இப்போதைக்கு நம்மளுடைய ஆட்சன்ஸை கொண்டு சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சு. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் சிடிஆர்ன்றது 10க்குள்ள தாங்க இருக்கணும். 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் லிமிட் கொடுப்பாங்க. இல்லை ஒரு சில டைமில் வந்து அக்கௌண்ட்டே முடிச்சு விட்டு போயிடுவாங்க, அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி போயிடும். ஸோ பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்க, அப்போ தான் ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வராது. அதே போல் இன்வாலிட் கிளிக்கு. ஓகேங்களா? இன்வாலிட் கிளிக்னா என்னன்னா, இப்போ வேணும்னே வந்து வெப்சைட்ல வந்து ஆடு கிளிக் பண்ணுவாங்க, VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுவாங்க, ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா அது எல்லாமே மைனஸ் ஆகி போயிடும். புரியுதுங்களா? ஏன்னா கரெக்டான கீவேர்ட்ஸ் கரெக்டான கண்ட்ரிலேருந்து, அதாவது கரெக்டான ஒரு யூஎஸ்ன்னு ஒருத்தர் வராங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்டான ஆர்டிகல் இல்லைன்னா அது எல்லாமே இன்வாலிட்னு சொல்லிட்டு அமௌண்ட் மைனஸ் ஆகி போயிடும். சரிங்களா? ஸோ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். சரியா? சரி.
இப்போ பேஜ் சீச்சர் வந்து 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என் அக்கௌண்ட்டில் வந்து நான் மேனேஜ் பண்ணிப்பேன். உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் பார்க்குறீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க, இல்லை இதுக்கு மேலே தான் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க, ஆட்சன்ஸ்குள்ளே வந்து என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி ப்ரோ, எப்படி ப்ரோ பேஜ் சீச்சர் 10க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கு ஏதாச்சும் மெத்தட் இருக்கா, வழி இருக்கான்னு கேட்டால் ரொம்ப வெரி ஈஸி தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 250 பேர் ஃபார் டேக்கு வராங்க அப்படின்னா 2 பேர் ஆடு கிளிக் பண்ணலாம். சரியா? அப்போ 250 பேருக்கே 2 ஆடு கிளிக் தான் நடக்கணும்னா ஆமா, அப்போ 1000 பேருக்கு ஆவரேஜ் பண்ணி 4 ஆடு கிளிக் நடக்கலாம். அப்படின்னும் போது பேஜ் சீச்சர் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 0.07% இருக்கும். அதாவது 1% கம்மி. அப்போ எக்ஸாக்டிங் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 1000 பேர் வராங்களா, ஒரு 50 கிளிக், ஆவரேஜா சிடிஆர் 5% இருக்கும். ஓகேவா நண்பா? நான் எல்லாமே பேஜ் சீச்சர் 10க்குள்ளே இருக்குதுக்காரங்க தான் ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கேன். அது இல்லாமல் கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போய் பாருங்க. 250 பேஜஸ்க்கு 1 கிளிக் 2 கிளிக்கோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்பதான் புரியும். ஓகேவா? பேஜ் சீச்சர் 10க்குள்ளே அதாவது இருந்தால் மட்டும்தான் அக்கௌண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா மூவ் பண்ணிட்டு போக முடியும். அதே போல இப்போ மாசத்துக்கு ஒரு $15,000 வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ஒர்க் பண்ணலாம். ரிஸ்க் இதில் ரொம்ப அதிகம். ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுங்க, பிரச்சனை கிடையாது. அதை விட அடுத்த மாதம் 25% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அதை எப்படி ஒரு இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா, அதை தான் நான் சொல்லணும் ஸ்டார்டிங். நிறைய பேர் வந்து கேம்பிங் ஆட்ஸ்லாம் ரன் பண்ணணும்னு சொன்னீங்களா, நீ எவ்வளோ வேணா எடுத்துக்கோ. $100 எடுக்கிறீ, அடுத்த மாதம் 125, அந்த ஒரு 150, இப்படி தான் ஏற்றிட்டு போகணுமே தவிர ஒரே ஐடியா. அதாவது ரிஸ்க் எடுக்கிறவங்க நண்பா ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்தால் போதுன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுப்பாங்க. புரியுதா? ஏன்னா $5,000 போது பெரிய அமௌண்ட் தானே யாருக்குமே. ஸோ அந்த விதத்தில் ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு லாங் டைம் ஒரு 6 to 1 இயருக்கு மேலே கிராஸ் பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா ஆட்சன்ஸை கொண்டு தான் க்ளோஸ் ஆகாம தவிர டொமைன் அந்த விதத்தில் அஃபெக்ட் ஆக போதில்லை பேக் எண்டில் எப்பயுமே. சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் ஒரு லாங் டைம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கணும் அப்படின்னா பேஜ் சிடிஆர், கரெக்டான கீவேர்ட்ஸ், நம்ம டொமைனுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி, பேக் லிங்க்ஸு, தென் ஆர்கானிக்காக உள்ள வரதுக்கான கரெக்டான குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ், இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்க ரெவன்யூ எடுக்க முடியும். சரியா? சரி, இப்போ பக்கத்தில் டுடேவில் வந்து கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். அந்த கண்ட்ரிஸில் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். சரியா? இதில் பாருங்கள், இதில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஆவரேஜாக யூஎஸ், நான் அப்போ வந்து இப்போ வரைக்கும் சொல்ல வேண்டியதான். நான் ஸ்டார்டிங்கே சொல்லலை, கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா சிபிசி வந்து ஹையாக இருக்கும், அதிகமாக இருக்கும்னு சொன்னல, அது இதுதான். பாருங்க, கிட்டத்தட்ட 862 பேர் பேஜஸ், அதாவது வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க யூஎஸ்ல இருந்து, அமெரிக்காவில இருந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 69 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஆவரேஜா ஒரு கிளிக்கு $10.77. ஆனால் இங்கே பாருங்க, சிபிசி எவ்வளோ இருக்கு? $7.85. நான் சொன்னல அப்பவே, இந்த பேஜ் ஆர்மி இதில் காட்டுதில்ல, இது வந்து ஓவராலாக தான் காட்டும். ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து தனித்தனியாக காட்டாது, ஓவராலாக எல்லா கண்ட்ரிக்கும் சேர்த்த மாதிரிக்கு ஒரு ரிப்போர்ட் காட்டல, அதுதான் இது. ஆனால் கண்ட்ரி வைஸ் தனித்தனியாக பார்க்கும்போது தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஜெர்மனிலாம் பாருங்க, ஆவரேஜா 170 பேர் வந்திருக்காங்க, 32 ஆடுகளுக்கு. சரிங்களா? அதே போல் சைனாவுக்கு 92 யூஸ். அது போக அதர் கண்ட்ரிலாம் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே சிபிசின்றது ஒன்றும் மாறுது. ஓகேங்களா? இப்போ அமெரிக்காவுக்கே யூஎஸ்ல, அதாவது யூனிட் சர்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு ஆவரேஜா $10.77. அதே போல் பாருங்க, ஒவ்வொரு கண்ட்ரிக்கு $6.95, $6.45, இது வந்து மாறுதுங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே அமௌண்ட்ன்றது மாறும், சிபிசி பிட்ரேட்ன்றது மாறும். சரிங்களா? கரெக்டான கண்ட்ரி நீ தெரிஞ்சு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஆட்சன்ஸில் ரெவன்யூன்றது இருக்கும். சரிங்களா? நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்க, 50,000 பேர் வராங்கன்னா இந்தியாவில் வந்து அதுக்கே ஒரு நாளைக்கு உனக்கு $5 to $10 கிடச்சிடலாம் வச்சுக்கேன். அப்போ மாதத்துக்கு கணக்கு பண்ணால் $300 to $350 கிடச்சிடும். இதுதான் பிகினர்ஸோடைய டார்கெட்டாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 10,000 to 20,000 வந்தால் போதுமானு நினைப்பீங்க. ஆனால் பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இப்போ நான் இந்த அளவுக்கு கொடுக்குறேன்னா அப்போ என்னோட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ்லாம் அவங்க எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இடத்த மெயின் ரோல் வருது. தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணணும்னு தெரியாமல் ஒர்க் பண்ணால் லாங் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அது தெரிஞ்சு ஒர்க் பண்ணும்போது, கரெக்டான கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது ரெவன்யூன்றது அதிகமாக பார்க்கலாம். சரியா? சரி, இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா? ஆக்சுவலி இதோட உங்களுக்கு ரிப்போர்ட் போதும், இன்ஃபர்மேஷன் போதும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே என்னோட கோர்சஸ், என்னோட சர்வீசஸ் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது போல் ஆட்சன்ஸில் வந்து ஒர்க் பண்ணி ரெவன்யூ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, ஆக்சுவலி நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து டைம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும்.
டைம் கொடுத்து லேர்ன் பண்ணுறதுக்கே மினிமமாக 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகிடும். வெப்சைட்னா என்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி எஸ்இஓ பண்ணணும், தென் நம்மளுடைய டார்கெட், நம்மளுடைய ஆடியன்ஸ் யார், நம்ம எதுக்காக ஆர்டிகல்ஸ் போடுறோம், தென் அது எப்படி ரேங்க் பண்ணுறது, எப்படி பேக்லிங்க் எடுக்கிறது, டொமைன் அத்தாரிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கூகுளுக்கு எப்படி ட்ரஸ்டபிளாக காட்டுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் ஹேட் எஸ்இஓ, அதை போக இமேஜ் எஸ்இஓ, தென் இது எஸ்இஓலே எவ்வளோ டாபிக் இருக்குது. அதை போக வெப்சைட் ஆடிட்டிங் வந்து வெப்சைட் எப்படி ஸ்பீடாக மெயின்டைனிங் பண்ணுறது, நம்மளுடைய காம்படேட்டர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களோட நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்ம வெப்சைட்டை மேலே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இது போல வெப்சைட் பற்றி சொல்லணும்னா வச்சுக்கலாம் ஏகப்பட்டது இருக்கு சரிங்களா. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கே மினிமம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகிடும். நீங்கள் இந்த அளவுக்கு டைம் கொடுத்துட்டு பிறகு இதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறது தான் உங்களால் ரெவன்யூன்றது ஒன்று பார்க்க முடியும். அது வரைக்கும் கற்றுக்கிறதுக்கே டைம் போயிடும் சரிங்களா. ஏன்னா இப்போ வந்து நான் டீசெண்டாக சொல்கிறேன், எந்த ஒரு ஃப்ரீலான்சர் இதெல்லாம் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் அப்போ வாங்கினா ரெவன்யூ வரும்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா கதை, வேலை செஞ்ச காசு எல்லாம் இல்லை சரிங்களா. ஸோ இப்போ அந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா என் சைடு வந்து கிட்டத்தட்ட 11,000 நான் சார்ஜ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஃப்ரீலான்சராக. ப்ரோ நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் கற்றுக்கணும், ஒரு வெப்சைட்டில் எல்லாமே A to Z வந்து நான் கற்றுக்கணும், நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் அளவுக்கு மாறணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ஜஸ்ட் ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க, 15,000 ரவுண்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு ஹோஸ்டிங் ஒரு டொமைன் வந்து கொடுத்துருவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய மெயிலில் தான் வாங்கி கொடுப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் தான் ஓகேங்களா. 15,000 ரூபா கொடுத்தீங்கன்னா A to Z வந்து ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா. ப்ரோ இப்போ நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டுல எனக்கு எப்போ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்காக சொன்னதான் மினிமம் 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கி தான் ரெவன்யூன்றது பார்க்க முடியும். அது ஸ்டார்டிங்கில் வந்து மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் $10 $2 இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஓகேங்களா. ஒரு ப்ராப்பராக ஒரு அளவுக்கு $100 $150 அச்சீவ் பண்ணுறதுக்கு மினிமம் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸாக இருக்கீங்க, நல்ல நாலேஜபிளான எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா 6 மந்த்தில் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் ஓரளவுக்கு. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் எதை சொன்னாலும் வெப்சைட்டுக்கு ஆளுங்க வர ரெடியாக இருக்காங்கன்னா நீங்கள் ஷார்ட் அண்ட் டைமில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் அதோட அதிகமாகவே எடுத்துலாம். ஏன்னா நமக்கு வந்து யூசர் ஸ்டார்டிங் வந்து ஆர்டிகல் போடணும்ல, ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிகல் போடணும், 1.5 லட்சம் பேக்லிங்ஸ் மேலே எடுக்கணும். அப்படின்னும் போது யூடியூப் சேனல் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக ரீடாட் பண்ணிட்டு வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள், வெப்சைட் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஈஸியாக டிராஃபிக் உள்ள அனுப்புங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆடுகளுக்கு நடக்கும், ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும் ஓகேவா. ஆனால் பிகினர்ஸுக்கு வந்து அது எதுவுமே இருக்காது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் மலைத்துளி போல தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லேர்ன் பண்ணணும் ஓகேவா. லேர்ன் பண்ணிட்டு தான் ப்ராஃபிட்ன்றது ஒன்று பார்க்கணும் சரியா. ஸோ உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணும், இது போல் ரெவன்யூ எடுக்கணும், ஆன்லைன் உலகத்தில் வந்து சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் இல்லையா, இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக இருக்கும். அதாவது முடியும். என்னுடைய கான்செப்ட் உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்குன்னா அதை விட அதிகமாகவே எனக்கு இருக்குது. ஏன்னா முடியாமல் இல்லை, ஏன்னா இது வந்து நான் ஃபுல் டைம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன் சரியா. சரி ப்ரோ, ஆட்சன்ஸ்க்கு வந்து வெப்சைட் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி ஆக முடியுமா, வேறு எந்த மெத்தடில் உள்ள என்ட்ரி ஆக முடியாதான்னு கேட்டால் நண்பா, ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கூகுளோடையது சரியா. இதுக்கு வந்து யூடியூப் சேனல் இருந்தாலும் உங்களுக்கு ஆட்சன்ஸ் மூலியமாக தான் ரெவன்யூன்றது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும். அதே போல் .com .net .org இதெல்லாம் டொமைன் நேம், இது போல் கண்ட்ரி பேஸ்ட் டொமைன் எவ்வளோ இருக்குது. வெப்சைட் உங்களுக்கு வெப்சைட் ஆர் யூடியூப் சேனல் ரெண்டுத்துல எது மூலியமாக நீங்கள் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேவா. சரி, இப்போது ஆட்சன்ஸில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் வேணும்னு சொல்லிட்டேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வெப்சைட் பில்ட் பண்ணணுன்றதா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஒன்று அது இல்லாமல் நீங்கள் ஒன் டைம் பே பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எங்கிட்ட 20,000 ரூபா ஒருத்தான ஒரு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்கள் வெப்சைட்டில் நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன் வித் லைசன்ஸ் கீயோட. இது வந்து எந்த ஒரு கிராக்கடு ஜிபிஎல் தீம்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட $250 மேலே நான் என்னோட வெப்சைட்டுக்கு அந்த தீம்ஸ் வாங்கி நான் வச்சிருக்கேன். ஸோ அது ஏன்னா அன்லிமிட்டட் வெப்சைட் அது ஓகேங்களா, அன்லிமிட்டட் கீன்றதால என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு எங்கிட்ட வந்து 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்கினாலும் சரி, 20 ஆர்டிகள் மேலே வாங்கினாலும் சரி, 30 ஆர்டிகளுக்கு மேலே வாங்கினாலும் சரி, எல்லா கிளைண்ட்ஸுக்குமே என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீயாகவே ஜெனரல் ப்ரைஸ் தீம்ஸ் தான் உங்கள் வெப்சைட்டை நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறனாலும் சரி தாராளமாக நான் ஹையர் பண்ணலாம் ஓகேவா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி விருப்பமாக இருந்தால் ஆர்டர் கொடுங்க. இல்லையா பிரச்சனையே கிடையாது. டவுட் எதனா இருக்குது, டவுட் மட்டும் நீ கிளியர் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னா கால் பண்ணி டவுட்டு கேளுங்க, 100% உங்களுக்கு வந்து நான் டவுட்டு கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா. சரி, இப்போ ப்ரோ என்னால் வந்து நான் பிகினராக இருக்கேன், என்னால் வந்து அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஃப்ரீயாக கற்றுக்க முடியுமா, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கானா? 100% இருக்குன்னு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா பிளாகர். பிளாகரில் சம்பாதிக்க முடியும். வேர்ல்டுலே நம்பர் 1 பொசிஷனில் பிளாக் ஸ்பாட் டொமைனை ரேங்க் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியாது, ஆனால் ரேங்க் ஆகிட்டு இருக்கு, உண்மை அதுதான் சரிங்களா. ஸோ பிளாகர் ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதிக்கும். கூகுளுக்கு போகிறீங்க, blogger.com டைப் பண்ணுறீங்க, பீனு போட்டு ஒரு ஆரஞ்சு கலர் லோகோ போட்ட ஒரு பிளாகரு, அதுக்குள்ளே போகிறீங்க, ஒரு நேம் ஏதோ ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் blogspot.comனு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் பிளாகர் சரிங்களா.
இதுக்கு வருஷம்னா ரினியூவல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டொமைனுக்கு வந்து ரினியூவல் பண்ணணும் அவசியம் கிடையாது. எல்லாமே அதெல்லாமே நம்ம விருப்பம் அதை வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஏன்னா சைடு எந்த விதத்துல அஃபெக்ட் ஆகுது. கூகுள் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லாகின் பண்ணாலே போதும், பிளாகர் வந்து உடனே லைவுக்கு வந்துடும். தென் ஒன் டைம் லைவுக்கு வந்துருச்சு அப்படின்னா லைவுக்கு வந்து தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நாமளா தேவைன்னு சொல்லிட்டு சைட் டிலீட் பண்ணுற வரைக்கும் எப்பவுமே லைவ்ல தான் இருக்கும் பிளாக் ஸ்பாட் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ பிளாகர் பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நான் கற்றுக்கணும் அப்படின்றேன். ஏன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 3-4 மாதம் உள்ளே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் தேடி பார்த்து ஒர்க் பண்ண என்ன ஆகுனா, ஒரு சிலது அட்வான்ஸ் லெவலில் வந்து உங்களால் கற்றுக்க முடியாது பிளாகரில். எப்படின்னா வச்சுக்கலாம், இப்போ நீ போகிற ஆர்டிக்கல் வந்து மற்றவங்க காப்பி பண்ணுவாங்க, அது காப்பி பண்ணாத இருக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் தேடுவேன், அதுக்கு காசு கேட்கும். அதுபோல் ஒவ்வொரு சிலதுக்கு வந்து இப்போ ரேங்க் பண்ணுறதுக்கெலாம் எந்த ஒரு பிளகின் இருக்காது. அதாவது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ வேர்ட்ப்ரெஸ்ல ஒர்க் பண்ணிருக்க அப்படின்னா நீ வந்து ஈஸியாக பிளாகில் வந்து ரேங்க் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இது எதுவுமே தெரியல, ஒரு கூட இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ட்ரி ஆகுற போது பிளாகரில் அதாவது ஒரு 25% மட்டும்தான் பிளாகரில் கற்றுக்க முடியும். அட்வான்ஸ் லெவல் எல்லாமே வேர்ட்ப்ரெஸ் தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ரெவன்யூ பார்க்குற எல்லா ரெவன்யூமே வந்து வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட்டில் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. PHP ஃபைலோ மற்ற எதுவுமே கிடையாது, அதாவது பிளாகரோ கிடையாது. புரியுதுங்களா ப்ரோ? வேர்ட்ப்ரெஸ்க்கு பிளாகருக்கு என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கலாம், வேர்ட்ப்ரெஸ்ன்றது ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி, பிளாகர்ன்றது ஐஃபோன் மாதிரி. சரிங்களா? வேர்ட்ப்ரெஸ் வருஷத்துக்கு ஒன் டைம் நம்ம ரினியூவல் பண்ணணும், நம்ம டொமைனுக்கு நம்ம ஹோஸ்டிங் வாங்கக்கூடிய ஸ்பேஸுக்கு. சரிங்களா? ஹோஸ்டிங்க்கு ரினியூவல் பண்ணணும். ஓகேவா? ஆனால் பிளாகருக்கு வந்து அது எதுவுமே கிடையாது. ஓகேவா? அட்வான்ஸ் லெவல் எல்லாமே வேர்ட்ப்ரெஸ்ல இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் வந்து பிளகின்குள்ளே போயிட்டு நம்ம சாஃப்ட்வேர் மாதிரி அழகாக இன்ஸ்டால் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் ஆன் தி வே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஆனால் பிளாகர் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் HTML ஸ்கிரிப்ட் வந்து ஒன்று பே பண்ணி வாங்கணும், இல்லைனா நமக்கு யாராச்சும் தெரிஞ்சுங்க கொடுத்தா தான் உண்டு. புரியுதுங்களா? ஸோ மோர் இன்ஃபர்மேஷன்னா கால் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான டவுட் வந்து நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். சரியா? சரி, இப்போ அடுத்ததாக வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சர்வீஸ் வந்து பேக்லிங்க் சர்வீஸ். நண்பா, உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வேணும், உங்கள் ஆர்டிகல் ரேங்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக்லிங்க் ₹1 பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க் ஆர்டர் எடுத்துக்கலாம். குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக்லிங்க் ₹5 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது இல்லாமல் டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி 50 வரைக்கும் ஏற்றணும் அப்படின்னா நம்ம வந்து மினிமமாக வந்து, அதாவது மினிமம் பேக்கேஜ் வந்து 5000 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு ஸ்பேம் ஸ்கோர் 1 இருக்கும் போதே 1 தான் இருக்கும், அதுக்கு மேலே ஏறாது. 35 டேஸில் டொமைன் அத்தாரிட்டி என்னால் 45 50 வரைக்கும் ஏற்றி கொடுக்க முடியும். ஸ்பேம் ஸ்கோர் 1 இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்ல அப்டேட் ஆகும். உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும் அப்படின்னா தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அதுபோல் டொமைன் ரேட்டிங் அதுவுமே வந்து மினிமம் பேக்கேஜ் 5000 ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னாலுமே என்ன தாராளமாக நீங்கள் ஹையர் பண்ணலாம். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங் சர்வீஸ், முக்கியமாக கண்டென்ட் ரேட்டிங் சர்வீஸ். உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ரூவல் ஆக மாட்டேங்குது, பாலிசி விலேஷன், லோ வால்யூம் கண்டென்ட், சைல்டிசம் இஷ்யூஸ் இருக்கு, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற ஆர்டிகல் 100% ஹியூமன் கண்டென்ட். ஒரு ஆர்டிகல் மேக் பண்ண மினிமம் 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஓகேங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு. ஃபார் ஆர்டிகல் 150 ஸ்டார்ட் ஆகாது, அப்போ 1500+ வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வந்து அப்ரூவலாக வாங்கிட்டேன், பல வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு ரெவன்யூன்றது ஒன்று வரவே மாட்டேங்குது அப்படின்னா ICPC ஆர்டிகல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி கொடுப்பேன். 30 ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட 30 நாளைக்கு 30 ஆர்டிகல் வாங்கி போறனாவே உங்களுக்கு நான் CBC பேஜ் மிக்கிறஸை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அது போக எப்படி சொல்கிறது, SEO சர்வீஸ், அதுமாரி வெப்சைட்டுக்கு சம்மந்தமான A to சர்வீஸ் எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. நம்ம பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரி பில்ட் பண்ணணும், எனக்கு WooCommerce வேணும், இல்லை நான் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கேன் அதுக்கு வேணும், இல்லை வந்து அதாவது யூசருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் சம்மந்தமான A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வெப்சைட் அப்ரூவல் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ப்ராப்பராக ஆட் செட் பண்ணி கொடுப்பீங்களா, ப்ராப்பராக வந்து வெப்சைட் மெயின்டைன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா சர்வீஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. எது வந்தாலும் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனவே வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தென் உங்களுக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஆர்டர் எடுக்கணுன்றதுக்காக இவ்வளோ நாள் நம்ம பேசுறது கிடையாது. ஓகேவா? ஆட்சன்ஸ்னால் என்ன, ஒரு டைம் சும்மா வந்து என்ட்ரி தான் ஆகி பாருங்களேன். ஒன்று யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி என்ட்ரி ஆகுங்க, அப்படி இல்லையா வெப்சைட் என்ட்ரி, அதாவது வெப்சைட் கிரியேட் பண்ணி என்ட்ரி ஆகி பாருங்கள். ஏன் இப்போது இந்த வீடியோஸ் பார்க்குற என் சேனலுக்கு வந்து 33,000 ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், ஆனால் இப்போ 1 million ஃபாலோவர்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களே, அவங்களுக்குலாம் எவ்வளோ வரும் நினச்சி பார்க்குறீங்களா இல்லையா? ஏன் யூடியூப் சேனல் எல்லாரும் வீடியோ போகிறாங்க? இப்போ எனக்கு தெரிய இன்ஃபர்மேஷன் நான் சுருன்றதுக்காக வீடியோ போடுறேன் நான் கிடையாது. எல்லாருக்குமே வந்து இந்த ரெவன்யூன்றது ஒன்று இருக்கு இல்லையா, மெயின் ரூல் வருது இல்லையா? ஸோ யூடியூப் சேனல் வச்சுருந்தா மானிட்டேஷன்ன்றது ஒன்று எலிஜிபிள். அதே போல் வெப்சைட் .com .net .org .in .us இந்த மாதிரி கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன், ஒரு டொமைன் நமக்குன்னு ஒரு டொமைன் ஒரு IP அட்ரஸ் இருக்கிறதுனா அது மூலிமா நம்ம ஆட்சன்ஸில் என்ட்ரி ஆகலாம். ஒன் டைம் ஆக்சுவலி நீங்கள் வந்து
மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, ரெவன்யூக்காக யாரும் உள்ளே என்ட்ரி ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கற்றுக்கணும். ஒரு வருஷத்துலேருந்து மினிமம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெவன்யூ பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து இப்போ நான் அமௌண்ட் வந்து அதிகமாக கேட்குற மாதிரி தோணலாம். இது அவங்க ஒவ்வொரு ஃப்ரீலான்சரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அமௌண்ட்டு கேட்பாங்க. சரிங்களா? என்னோட கம்மியாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோ தெரியாமோ போயிட்டு மற்றவங்ககிட்ட எந்த ஒரு சஜஷனுமே இல்லாமல் போயிட்டு காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லிட்டேன். ஏன்னா வந்து யார் யாருன்னு சொல்லிட்டு என்னால் சொல்லவும் முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய ஃபேஷன். அவங்க ஃப்ரீலான்சர்ஸாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒர்க் பண்ண டைம் இருக்கா, ஒரு நாளைக்கு 3 to 4 மணி நேரம் வெப்சைட்டுக்கு நம்மளால் டைம் கொடுக்க டைம் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் திங்க் பண்ணுங்கள். அது இல்லாமல் கற்றுக்கணுன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயிலில் இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுடைய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஃபேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, வெப்சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி அதை ப்ராஃபிட்டபுளாக மாற்ற முடியும். ஓகேங்களா? எனவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குன்னா கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மோர் தென் என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். விருப்பம் தான் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மோர் இன்ஃபர்மேஷன் குரூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நண்பா நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.